வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கேரளாவில் ஃபேமஸான புட்டு கடலைக்கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைக்கறி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப்பு இந்த கருப்பு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்கோங்க. இது நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம இப்போது குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கடலையை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட கடலைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, அதை மூடி போட்டு விசிலும் வச்சிடலாங்க. இது 3 விசில் வரட்டும். விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கடலை நல்லா வெந்திருக்குங்க. இது கடலைக்கறி செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம். இப்போ அதுக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சில மசாலா சாமான்லாம் வறுத்து எடுக்கணுங்க. அதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5. இது கூட துருவின தேங்காய் 1/4 கப்பு. இதை நல்லா செவுக்க வறுக்கணும். இப்போ அது நல்லா செவுக்காக ரோஸ்ட் பண்ணோம். அதான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இதை வறுக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா செவந்துச்சு பாருங்கள். இவ்வளவு தான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கடலைக்கறியை தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் நல்லா செவக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச தூள். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி நல்லா குழையாக வதங்கி வரட்டும். இப்போ நல்லா குழைவாக வதங்கிடுச்சிங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க கடலையை சேர்த்துலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் போல் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு, ஆல்ரெடி நம்ம கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நமக்கு கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு,
2 காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை குழம்புல ஊற்றிட வேண்டியதான். இந்த தாளிப்பை சேர்த்துடலாங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான கடலைக்கறி ரெடி. இப்போ புட்டு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்கு இப்போ நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. ஆனால் நம்ம 2 கப்பு அரிசி மாவு போட போகிறோம். இப்போ இது இன்னொரு கப்பு. இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு உப்பையும் மாவையும் ஒன்று சேர கலந்துக்கலாம் முதல்ல. அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டிங்கன்னா அப்படியே உதிர்ந்துடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காயும் சேர்த்து ஒரேடியாக பிசைஞ்சிடலாம். நீங்கள் அப்படி வேணான்னா புட்டுக்குழாயில் வைக்கும்போது கொஞ்சம் அரிசி மாவு, இந்த மாவு பிசைஞ்ச மாவு, அப்புறம் தேங்காய், அப்புறம் அரிசி மாவு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கலாம். நான் ஒன்றாவே சேர்த்தே வச்சிடுறேன். இப்போ தேங்காய் போட்டு நல்லா கலந்தாச்சு. நம்ம இந்த குழா புட்டு செய்கிற இதில் வச்சிடலாம். இப்போ இதில் மூடி போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது பாத்திரத்தில், அதில் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ சைடில் நல்லா ஆவி வருது பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாங்க. இது ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு சூப்பராக புட்டு ரெடி ஆயிடுச்சு. புட்டும் கடலைக்கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.